ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம உள்ள நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, மசாலா உதிராமல் செய்யக்கூடிய சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டு மசாலா பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எலும்போடு சேர்ந்த பீஸ் வாங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. புளிப்பானது சேர்க்காதீங்க. தயிர் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனோ கையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கை வச்சு நல்லா சிக்கனில் எல்லா பக்கமே அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லாவே பரட்டி விட்டுருங்க. நல்லா கை வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கனில் எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா பிடிச்சி சூப்பராக வந்துடும். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கலர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பரட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 1 மணிக்கு ஊற வச்சிடணும். அதுக்கு மேலே ஊறினாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதாவது 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா சிக்கனுமே எண்ணெயில் பொரியறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மசாலா எல்லாம் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டே வச்சுட்டு மார்னிங் கூட நீங்கள் செய்கிறா இருந்தால் கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரை பண்ண போகும்போது மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒவ்வொன்றா ஆயிலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பேனில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பொறுமையாக திருப்பி விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆயிலில் வந்து உங்களுக்கு மசாலா வந்து பிரியவே இல்லை. அதே போல் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாலுமே சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ டோட்டலாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த 3/4 கிலோ சிக்கனை ஒரு 3-4 தடவையாக போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் போடும்போது மட்டும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லெமனோட ஆனியனோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.